ஏசப்பா தன்னுடைய விலையேற பெற்ற தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து நமக்காக மீட்டு கொண்டார். நமக்காக நம்மை மீட்டு கொண்டார். எதிலிருந்து மீட்டு கொண்டார்? நியாயப்பிரமாணம்ங்கிற சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். அப்போ நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது நமக்காக கொடுக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இயேசுவின் இடத்துல அன்பாக இருப்பீங்க. இயேசுவுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கனி கொடுப்பீங்க. இயேசு வருகையில் நீங்கள் அவரோடு கூட இருப்பீங்க. நீங்களும் நானும் இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அப்போ இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும்னா குறிப்பாக நம்ம இயேசு விட்டத்தில் அன்பாக இருக்கிறது போல் நம்ம ஒருவர் அன்பாக இருக்கணும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும், சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஏழைகளுக்கு போய் உதவி செய்யணும். ஸோ புறப்பட்டு போகணும், சகல கோத்திரத்தாரையும் சீஷராக்கணும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரில் ஞானஸ்நானம் கொடுக்கணும். சரியா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களோட வசனங்களை சொல்லி ஏசப்பாவுக்கு கனி கொடுத்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இயேசுவினுடைய வசனத்தை நம்ம உறுதிப்படுத்தணும். மாம்சத்தில் வந்த இயேசு, மாம்சத்தில் அவர் வாய் திறந்த சொன்ன வசனங்களுக்கு தான் நம்ம நியாயம் தீர்க்கும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஏசப்பா நமக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பா. அப்போ ரோமர் 5:10 வாசிங்க. ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தில், அதாவது ரோமருக்கு எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஏசப்பா நமக்கு நினைப்பூட்டுகிறார். என்னது? 5:10 ரோமருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுறார். 5:10 ரோமருக்கு எழுதின நிருபம் 5:10. கவனிங்க, ஏசப்பா நமக்கு என்ன சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக? நம்ம தேவனுக்கு சத்துரு. எப்போ? பழைய ஏற்பாட்டில் நம்மளாம் யாரோட கூட்டம் தெரியுமா? தாவீதை அடித்த அந்த பெலிஸ்தியரோட கூட்டம். அதாவது யார்? தாவீது யாரை அடிச்சு கொண்டாரா? இவர் கோலியாத் அப்படிங்கிற பெலிஸ்தியர் கூட்டம் தான் நம்ம பழைய ஏற்பாட்டில். ஏன்னா தேவனுக்கு சத்ரு. தாவீது அப்படிங்கிறது இஸ்ரவேலன். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நம்மளாம் சத்ருக்களாக இருந்தோம். மறுபடியும் வாசிங்க 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, இயேசுவின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமே. ஆனால் ஒப்புரவு ஆக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அப்போ ஏசப்பா நமக்கு ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் அவருக்கு எதிரி, நாம் சத்ரு. ஆனால் இயேசு என்னைக்கு அவர் மாம்சத்தை கொடுத்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்து நமக்கு புதிய கிருபையும் சத்தியத்தையும் கொடுத்தாரோ அப்போ நமக்கு அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏசப்பா சொல்லிடுறாரு, நான் இனி முதற்கொண்டு நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன். ஊழியக்காரன் அப்படிங்கிறவர்கிட்ட எஜமான் எல்லா காரியத்தையும் சொல்ல மாட்டார். ஆனால் நண்பராக இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏசப்பாவுக்கு நம்ம நண்பரா, ஏசப்பாவுக்கு நம்ம சத்ருவா? நம்ம நியாயப்பிரமாண கிரியைக்காரர்களாக இருந்தோம்னா நம்ம ஏசப்பாவுக்கு சத்ரு, விரோதி. நம்ம ஏசப்பாவுக்கு, அதாவது புதிய பிரமாணத்தின்படி, அதாவது விசுவாச பிரமாணத்தின்படி, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷத்தின்படி இயேசுவினிடத்தில் நம்ம அன்பாக இருந்தோம்னா, யோவான் 14:14 சொல்லுகிறது போல, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் வசனங்களை கைக்கொள்வான் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம நண்பர்களாக இருப்போம், ஏசப்பாவுக்கு பிள்ளைகளாக இருப்போம், இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம். இந்த நேரத்தில் நீங்களும் நானும் முடிவு செய்ய வேண்டியது, எனக்கு இயேசுவா, கிருபையா, சத்தியமா? எனக்கு இயேசு வேண்டுமா? எனக்கு கிருபை வேண்டுமா? எனக்கு சத்தியம் வேண்டுமா? எனக்கு பரலோக ராஜ்யம் வேண்டுமா? இயேசுவினுடைய வருகையில் நானும் அவரோடு நிற்கணுமா? அப்படின்னா இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். இயேசுவுக்கு பிரியமான காரியங்கள். மேலும் ஒரு வசனம் பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இயேசு மீண்டும் நினைப்பூட்டுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அப்படிங்கிறது அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு தான் எழுதியிருக்கிறாரு. எபேசியர் அப்படிங்கிறதுல 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படியா சொல்லுது. ஒருவர் சத்தமாக வாசிக்க நம்ம எல்லாரும் கவனிப்போம். அக்காலத்திலே, எந்த காலத்தில்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே. அக்காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், நம்மளாம் கிறிஸ்துவை சேராதவர்கள், நம்மளோட லட்சணம் இதுதான். பழைய ஏற்பாட்டு படிக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை. பழைய ஏற்பாடும் இயேசு தானே கொடுத்துருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டை அப்படியே பின்பற்றிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை மட்டும் தான் எடுக்கணும். அதுவும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை ஆங்கர் பண்ணிட்டு தான், ஏன்னா இயேசு தான் மூளைக்கல். இயேசுட்ட இருந்து தான் நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். அங்கே இருக்கக்கூடிய கற்பனைகளை கைக்கொள்ளவே கூடாது.
நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறத கை கொண்டாவே பாவம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களால் கை கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம்னு சொல்லியிருக்கார். வாசிங்க ஒருத்தர். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்கள் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அழகா நமக்கு நினைப்பூட்டுறார். அக்காலத்திலே, அதாவது இந்த பழைய ஏற்பாடு காலத்திலே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் ஒன்று தான். நாங்கள் ஓய்வு நாள் கடைபிடிப்போம், தசமபாகம் கொடுப்போம், காணிக்கை கொடுப்போம், அந்த மாதிரி பாஸ்டர்ன்ற மனுஷனுக்கு நாங்கள் அடிமையாக இருப்போம், விழாக்கள் கொண்டாடுவோம், எங்களுக்கு வாக்குத்தத்தம் மாதம் மாதம் வாக்குத்தத்தம் உண்டு, அதே மாதிரி பொருத்தனை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஏசப்பா சொல்லுகிறது, அக்காலத்திலே நம்மளாம் ஜென்டைல்ஸ், நம்மளாம் புறஜாதிகள், பழைய ஏற்பாட்டில் நம்மளாம் புறஜாதிகள், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், நம்ம கிறிஸ்துவை சேராதவர்கள் ஒன்று, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள்லாம் நம்ம அவே ஃப்ரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயேசுவோட ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள். அதே மாதிரி வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். வாக்குத்தத்தம் இந்த உடன்படிக்கை அதுக்கெல்லாம் நமக்கு அந்நியராக இருந்தோம். அந்நியர்னா யாரு? எதிரி, ஆப்போசிட். நம்பிக்கை இல்லாதவர்கள், இயேசு விட்டால் நம்ம நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தின் தேவனற்றவர்கள், இயேசு இல்லாதவர்கள் நம்ம இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அடுத்த லைனில் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு ஏசப்பா சொல்கிறாரு, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமா? பேசுங்கப்பா. முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் ரோஹித்? சமீபமாயிருந்தோம். முன்னாடி நம்ம தூரமாக இருந்தோம். முன்னாடி நம்ம தூரமாக இருந்தோம், ஏன்னா தேவனற்றவர்களாக இருந்தோம், கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், வாக்குத்தத்தம் உடன்படிகளுக்கு அந்நியராக இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்தோம். அதுதான் நம்ம தூரமாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாக இருக்கிறோம். அப்போ இயேசு எதற்காக நம்ம ரத்தத்தை கொடுத்தாரு? நம்ம சமீபமாகணுன்றதுக்காக. யோவான் 1:12, என்னை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நான் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்ப என்ன சொல்றது? 14 வாசிங்க ஒருவர் சத்தமா. 14 அதே எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 14வது வசனம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. இந்த இருதரத்தார்னா யார் தெரியுமா? அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த இஸ்ரவேலர்கள், புதிய ஏற்பாட்டில் இருந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். பழைய ஏற்பாட்டில் இருந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் அவர் தெய்வம். புதிய ஏற்பாட்டில் யோவான் 1:12 படி இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளை. இங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அப்போலை என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள்ட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இயேசு அப்படிங்கிறது ஒருவருக்கு மட்டும்தான். யார் ஒருவருக்கு மட்டும்? அந்த இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான். யாக்கோபோட பிள்ளைங்க 12 பேருக்கு மட்டும்தான் அவர் கடவுளாக இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாரு இயேசு? அந்த 15வது வசனம் ஒருவர் சத்தமாக வாசிங்க. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சுட்டாருங்க. நீங்கள் 5:17 படி இயேசு நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரல, நான் அதை நிறைவேற்றுகிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தெளிவுபடுத்தியிருக்கிறார். சட்ட திட்டங்களாகிய, எது சட்டம் திட்டம்? சட்டம்னா அந்த நியாயப்பிரமாணம்னு சொல்லுடைய அந்த 10 கட்டளைகள், அதான் சட்டம். சட்டம்னா என்ன? ரூல்னா என்ன? சட்டம்னா கடைபிடிக்கணும். இப்போ கோர்ட் எதுக்கு இருக்கு? உச்சநீதிமன்றம் எதுக்கு இருக்கு? உயர்நீதிமன்றம் எதுக்கு இருக்கு? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எதுக்கு இருக்கு? தாலுக்கு முனிசிபல் கோர்ட் எதுக்கு இருக்கு? சட்டம் அப்படிங்கிறது போடுறாங்க. பாராளுமன்றம் நிறைவேற்றுறாங்க, சட்டமன்றங்கள் நிறைவேற்றுறாங்க. அப்போ சட்டம்னா அதை நம்ம கடைபிடிக்கணும். அதை மீறினா பாவம் பண்ண என்ன பண்ணுவாங்க? ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் அதே மாதிரி தான் இங்கேயும் சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழிச்சிட்டார். ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொன்ன இயேசு தான் சொல்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு நமக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு நினைப்பூட்டுகிறார். சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு சொல்கிறார். யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறார். இயேசு மதம் மாத்துறதுக்கு வரல. இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குறதுக்கு தான் வந்திருக்கிறார். அப்போ சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக, இருதரத்தார்னா யாரு? அந்த இயேசுவைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலர்களையும், இங்கே யோவான் 1:12 படி இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை ஜனங்களையும் ஒன்றாக்கும்படி அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர்
இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை, எது பகை? சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்த வசனம் சொல்லுது 17, ரொம்ப முக்கியமானது. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும்னா நம்மகிட்ட சொல்றான், புறஜாதிகள்கிட்ட சொல்றான், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதானம், சமாதானம், சமாதானம். அப்ப என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் அப்படிங்கிறவரு சிலுவையில மரிக்கிறார். அவர் சிலுவையில மரித்தால் மட்டுமே அவர் எல்லாருக்கும் மனுஷனாக முடியும். ஏன்னா இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு மாற மாட்டார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தைகள் கூட ஒளிந்து போகாதுன்னு சொல்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறவர் தான் சொல்றார். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் சொல்றார். இந்த ரகசியம் தெரியாம தான் இன்னைக்கு அநேகர், இயேசுவை அறியாத ஜனங்கள் ஒரு கூட்டம் உண்டு. இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் பாவம் செய்கிறவர்கள் உண்டு. அப்ப இயேசு நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றுகிறதா வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அழிக்க வரலைன்னு சொல்லிட்டு அழகா ஒரு வசனத்தை சொல்றாரு 5:17. அதோட ஆங்கர், அதுதான் ஆங்கர். அப்ப நம்ம சொன்னோம், ரொம்ப முக்கியமான வசனம் சொன்னோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:10 வாசித்தோம். எபேசியர் 2:12 வாசித்தோம். 2:12 மறுபடியும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா தெளிவா ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அந்த காலத்துல நம்ம கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுக்கு காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், அதே மாதிரி வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர், இவ்வுலகத்தில் தேவனற்றவர். அப்போ முன்ன நம்ம தூரமாக இருந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய ரத்தத்தினால நம்ம சமீபமாயிட்டோம். அதை விட முக்கியமானது, அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கிட்டாரு. பகையாக நின்ற, அண்டர்லைன் பண்ணுங்க, பகைப்பா. அந்த நியாய பிரமாணம்ன்றது நமக்கு பகை. அங்கே வர முடியாது, நம்ம அங்கே தேவாலயம் அப்படிங்கிறது நம்ம போக முடியாது. அன்னைக்கெல்லாம் பைபிளை தூக்க முடியாது. நீங்கள் வந்து ஆசாரிய ஊழியம் பண்ண முடியாது. ஆசாரிய ஊழியம்ன்றதே லேவி கோத்திரத்தில், அதுவும் ஒரு பர்டிகுலர் மனுஷனுக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுச்சு. ஆரோன்ன்ற ஒரே ஒரு சந்ததிக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுச்சு. லேவி கோத்திரம் உள்ளா கூட கொடுக்கல. அப்படிலாம் நம்ம புரிஞ்சிருக்கும் போது இன்னைக்கு நம்ம எடுக்கிறோம், எல்லாரும் பைபிள் எடுக்கிறோம், எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறோம், அப்பா பிதாவேன்னு சொல்லி நம்ம ஏசப்பா கூப்பிடுறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவரே வந்து மாம்சத்தில் வந்து அவர் நமக்கு விலையேற பெற்ற அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நமக்காக கொடுத்து நியாயப்பிரமாணத்தை, நம்முடைய நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டார். வாசிங்க 15 வாசிங்க. எபேசியர் 2:15. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் நமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனை சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக நமக்கு அறிவிச்சிருக்கிறார். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றத கவனமா கேட்போம். ஆவியானவர் சொல்றத சரியா. சபைகள் அப்படிங்கிறது காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள், காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள், சபைகளுக்கு சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி ஏசப்பா தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸோ எனக்கு பழைய ஏற்பாடு வேணும், எனக்கு புதிய ஏற்பாடும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இது எச்சரிக்கை. ஆவியானவர் சொல்லுகிறது 2 ராஜாக்கள், பழைய ஏற்பாட்டிலிருந்து சில பொக்கிஷங்கள் எடுப்போம். 2 ராஜாக்கள் அப்படிங்கிறதுல 17ஆம் அதிகாரத்தில், 2 ராஜாக்களில் 17ஆம் அதிகாரத்தில் 15-16 ஒருவர் எடுத்தவங்க சத்தமாக வாசிக்கலாம். ஏன்னா அது பொக்கிஷம். பழைய ஏற்பாடுங்கிறது அவங்களே பின்பற்றலை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாரும் பாவம் செய்து ஏசப்பா அவங்களை என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு உண்டான, அதான் சொல்கிறது சரியா, நியாய பிரமாணம் அப்படிங்கிறது வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட காரியத்தில் கண்டினியூஷன்ஸில் இது 2 முக்கியமானது. 1 முதல்ல வாசிங்க 1 ராஜாக்கள், இதையும் எடுப்போம். அப்போ தான் அந்த லட்சணம் தெரியும், யார் யார் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏசப்பா நமக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து கிருபையாக இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். இது பழைய ஏற்பாட்டிலிருந்து பொக்கிஷத்தை மட்டும் தான் எடுக்கணும், அப்படியே போய் எடுத்துடக்கூடாது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28-29. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் 28-29.
1 ராஜாக்கள் 12 பாருங்க, 28, 29, 28 சொல்லப்போது. ஆகையால் ராஜானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். ஆமென். நல்லா கவனிங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு அந்த தேவாலயம் கட்டப்பட்டது. அப்போ அந்த இடத்துல இந்த பாவம் செய்யப்படுகிறது. சாலமோன் அப்படிங்கிற அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த ரொம்ப முக்கியமானது 2 கண்ணுக்குட்டி, 2 பொன் கண்ணுக்குட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 2 பொன் கண்ணுக்குட்டியில் ஒரு பொன் கண்ணுக்குட்டி அப்படிங்கிறது அந்த பெத்தேல்ல, இன்னொரு பொன்குட்டி அப்படிங்கிறது தான்ல. ஆனால் ஏசப்பா சொல்லிட்டாரு, இன்னைக்கு அதெல்லாம் ஒழிக்கப்பட்டுருச்சு. இப்போ அவர் ஏசப்பா, அதாவது அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமாரிய ஸ்திரீட்ட ஏசப்பா சொல்லுவார், நீங்கள் இந்த மலைகளில் நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்கள், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். அப்போ ஏசப்பா நமக்குள்ள வாசமாக இருக்கும்போது அவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆமென். ஏசப்பா நம்ம எப்படி தொழுது கொள்ளணும் ரோஹித்? உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளணும், உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அப்போ ஏசப்பா எங்கே இருக்கிறாரு? தேவாலயத்தில் இருக்கிறாரா, இல்லை கட்டிடத்தில் இருக்கிறாரா, இல்லை மலையில் இருக்கிறாரா? ஏசப்பா அவர் உங்களுக்குள்ளே இருப்பதே அப்படிங்கிறது என்ன சொல்கிறார்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த அசீரியா ராஜா, அசீரியா அப்படிங்கிறது பாகால சேவிக்கிறார். 2 ராஜாக்கள், கொஞ்சம் வாங்களே, அந்த அந்த இதுவும் பொக்கிஷம், பழைய ஏற்பாட்டிலேருந்து பொக்கிஷத்தை மட்டும் தான் எடுக்கணும், அப்படியே எடுத்துக்கூடாது. 2 ராஜாக்கள், எடுத்தவங்க வாசிங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களில் 17ஆம் அதிகாரத்தில் 15, 16. 2 ராஜாக்களில் 17ஆம் அதிகாரத்தில் 15, 16. ஒருவர் சத்தமாக, நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. 15 என்ன சொல்ல தெரியுமா? அவருடைய கட்டளைகளையும், இந்த இடத்துல இயேசுவோட கட்டளை தான், அவருடைய கட்டளைகளையும், அவர் தங்கள் பிதாக்களுடைய பண்ணின அவருடைய உடன்படிக்கைகளையும், அவர் தங்களுக்கு திடசாட்சியை காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்து விட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று, இந்த கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்றுனா அப்போ நம்ம தான், இந்த ஜாதி நம்ம தான், புறஜாதி நம்ம, அவங்களுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு, இதே ஸ்டைல் தான் இப்போவும் நடந்துட்டு இருக்கு. தங்கள் தேவனாகிய, இந்த இடத்துல இயேசுவாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு, யோவான் 15, 14, 15 சொன்னோம் இல்லையா? ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்வான். இப்போ அதே ஸ்டைல் தான் நடந்துட்டு இருக்கு. இயேசுவை தான் நாங்கள் கும்பிட்றோம், இயேசுவுக்கு தான் நாங்கள் ஆராதனை செய்கிறோம், இயேசுவுக்கு தான் நாங்கள் கட்டிடத்தை கட்டுறோம், இயேசுவுக்கு தான் நாங்கள் தசம பாகம் காணிக்க வாங்குகிறோம், இயேசுவுக்கு தான் நாங்கள் விழாக்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்கிறவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு, வானத்தின் சேனைகளை எல்லாம், அதான் முக்கியமானது, 30 முக்கோடி 1/3 வானத்தில் இருந்து தள்ளிவிடப்பட்டது. 3/3 ஏசப்பா அழகாக சொல்லியிருப்பார். வானத்தின் சேனைகளை எல்லாம் அந்தமாக இருக்கக்கூடியது பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள் அப்படின்னு இயேசு சொல்லி எச்சரிக்கிறார். அசீரியர்கள். அதே 2 ராஜாக்கள், ஒருத்தர் சத்தமாக வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரம் 21வது வசனம். பொக்கிஷத்தை மட்டும் தான் எடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்களில் 23ஆம் அதிகாரம் 21 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கவனமாக கேளுங்க. பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். பஸ்காவை ஆசரியுங்கள் சொல்லிட்டு சகல ஜனங்களுக்கும், அது தேவ சமூகத்துக்கு அப்போ இதை எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிட்டான். இது ஏசப்பாவோட கட்டளைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். இப்போவும் அதே ஸ்டைல் தான். அவர் இறங்கி வந்துட்டார், நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டாரு, நமக்கு என்ன பண்ணுறாரு, புதிதான கட்டளையை கொடுத்துட்டாரு, எல்லாருக்கும் அவர் தெய்வமாக மாறிட்டார். ஸோ அவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், நம்ம இயேசுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுறதா இருந்தால் வீட்டை பூட்டிக்கிட்டு அமைதியாக தான் ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பிறருக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், நன்றியவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யணும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமாதானம் பண்ணுறவர்களாக இருக்கணும். ஆனால் ஏசப்பா இதெல்லாம் செய்கிறவர்களுக்கு தான் நான்
தகப்பனாக இருப்பேன். இதை செய்கிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் உண்டு. இவர்களை செய்வர்களை மீட்டெடுக்கிறதற்கு தான் நான் பரலோகத்திலிருந்து வர்றேன். நியாய தீர்ப்பு என்னோடு கூட வருகிறது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர் ஏசாயா 44:6. ஏசாயா 44:6. பழைய ஏற்பாட்டில் இருந்த இயேசு யாருக்கு உரியவர்? பழைய ஏற்பாட்டில் இருந்த இயேசு உங்களுக்கும் எனக்கும் உரியவரா? நம்ம நிறைய வசனங்கள் பார்த்துட்டோம். பழைய ஏற்பாட்டில் இருந்தவர் அப்போ நம்ம அந்நியர்கள், நம்ம தேவனற்றவர்கள், நம்ம இயேசுவுக்கு விரோதி. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி நம்ம அவருடைய பிள்ளைகள். அப்போ ஏசாயா அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது 44:6. ஏசாயா அப்படிங்கிறதுல 44:6 நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க, எழுதி வச்சுங்க. சும்மா வசனத்தை மட்டும் எழுதி வச்சுங்க. ஏசாயா 44:6. நான் முந்தினவரும். ஏசப்பா யாருன்னு பாருங்க. ஏசப்பாவோட இலக்கணமே இங்கே தான் இருக்குது. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. இந்த இடத்துல நான்ன்றது இயேசு. ஆனால் நிறைய பேர் குழப்பிக்கிடுவாங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்தது பிதா, புதிய ஏற்பாட்டில் இருந்தது இயேசு. பழைய ஏற்பாட்டில் இருந்த பிதா சொன்னதையும் நான் கடைபிடிக்கணும், புதிய ஏற்பாட்டில் இருந்த இயேசுவையும் நான் கடைபிடிக்கணும், பரிசுத்த ஆவியானவரையும் நான் கடைபிடிக்கணும்னு சொல்லி குழப்பிக்குவாங்க. அவர் தான் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தில் ஒழிச்சிட்டேன்ட்டார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, மனுஷனுடைய கையில் கட்டப்பட்ட கோயிலில் இருக்க மாட்டேன்ட்டார். நீங்கள் எனக்கு கொடுக்குறதா இருந்தால் ஏழைகளுக்கு போய் கொடுங்கன்ற. சரிங்களா? அவர் தான் சொல்கிறார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய. யாருங்க? இயேசு. இயேசு யாருக்குப்பா ராஜா? இஸ்ரவேலின் ராஜா. அவர் நமக்கு ராஜா கிடையாது, பழைய ஏற்பாட்டில் நமக்கு கிடையாது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஏசப்பா ஏசாயா 44:6. இஸ்ரவேல் ராஜா, அவர் யூதருடைய ராஜா, நமக்கு அவர் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம். புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. 1:11 வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிறது 1:11 அப்படிங்கிறத வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:11. ரோஹித் அட்டன் பண்ணுறியாப்பா ப்ரேயரு? அங்கேயே லதானிங்கிற நம்பர்ல இருந்து வருது. ஃபோன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லு. இங்கே இது போயிட்டு இருக்கு. ஏசப்பா வசனங்கள் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ப்ரேயருக்கு வாங்கினா வரதில்லை, உட்கார்றதில்ல, அந்த மாதிரி இருக்கிறது. இங்கே பாருங்க, மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். வெளிப்படுத்தின விசேஷம் ரெவல்யூஷன் சாப்டர் 1:11 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசு யாரு அப்படிங்கிறதுக்கு ஏசாயா 44:6 சொன்னதை இங்கே யோவான் வச்சு நமக்கு சொல்கிறார். ஸோ 1:11 நான் இயேசு தான் நான், அல்ஃபா, அல்ஃபாவும் உமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ இயேசு யாருங்க? அவர் அல்ஃபா, அவர் ஒமேகா, அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர். நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே. ஏதோ இயேசு இப்போ தான் 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்து அவர் ஒரு இறை தூதர். அவர் பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி கெஞ்சுறவர். அதனால் அவர் சிறுசு, பிதா தான் பெருசுன்னு இருக்கக்கூடாது. அவர் அல்ஃபா, அவர் ஒபேகா, அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர், அவர் 7 ஆவிகளை உடையவர், அவர் பரலோகத்தினுடைய திறவுகளை உடையவர், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி, ஒருவனும் திறக்க முடியாதபடி ஏசப்பா கிளியராக சொல்லியிருப்பார். ஏசுங்கிறதுக்கு தான் நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, ஏசுங்கிற ஒரே ஒரு நாமத்துக்கு தான் இந்த பூமி அப்படிங்கிறது கட்டுப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் இயேசு, இயேசுங்கிற அதிகாரத்துக்கு தான் அங்கே வல்லமை உண்டு. பிதா, கர்த்தர், ஆண்டவர் அல்லது எகோவா எகோவா நிசியே, எகோவா அதமாக இருக்கக்கூடிய ஈரே, இதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு மகிமை கிடையாது. ஏசப்பா அதெல்லாம் இந்த தன்னுடைய மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் சிலுவையில் அது மறிச்சாச்சு. இயேசுங்கிற ஒருவருக்கு தான் இந்த உலகம் கட்டுப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ ஏசாயா 44:6 படி அவர் ஆல்ஃபா, ஒமேகா, முந்தினவர், பிந்தினவர். வெளிப்படுத்துறது 1:17 படி. அதே வெளிப்படுத்துறது 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் வாசிங்க. நான் அவரை கண்டபோது, யார் கண்டிருக்கா? யோவான் பார்த்திருக்கிறான். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்போது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஏசப்பா செத்துட்டாரு. ஏசப்பா செத்துட்டாரா? இல்லைங்க, அவர் எனக்குள்ளே உயிரோடு இருக்கிறார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென்.
இயேசு உயிரோடு இருக்கிறார். ஏசப்பா சொல்றத காதுள்ளவர்கள் கவனமாக கேட்க கடவர்கள். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுகிறார். எழுத வேண்டியது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். 22ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 13வது வசனம் எழுதி வச்சுங்க, வீட்டில் போய் இதெல்லாம் தெளிவா படிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் பிந்தினவரும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று ஏசப்பா நமக்கு அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர், அவர் ஆல்பா, அவர் ஒமேகா, ஆவியானவர் சொல்லுகிறதை கவனமாக கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நமக்கு என்ன சொல்ல வர்றாரு? புதிய ஏற்பாட்டின்படி நியாயப்பிரமாணத்தை கைவிட்டுட்டு விசுவாச பிரமாணத்தை கை கொண்டு எப்பவும் ஏசு எப்போ வருவாருன்னு சொல்லி, அதுவும் ஜனங்கள்கிட்ட அன்பு செலுத்தி எல்லாரையும் மன்னிச்சு யார் மீதும் அந்த மாதிரி குற்றப்படுத்தாமல் எல்லாரையும் நேசித்து நம்ம மேட்டிமை இல்லாமல், ஏன்னா பணக்காரர்களுக்கு ஐயோன்னு சொல்லி இயேசு எச்சரிக்கிறார். பணம் சம்பாதிப்பதை நோக்கமாக கொண்டு பணத்திற்கு பின்னாலேயே ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு எச்சரிக்கை கொடுக்கிறார். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது, அதை சிலர் இச்சித்து அவங்க கிருபையிலிருந்து வழுவி போகிறாங்கன்னு சொல்லி. பணம் சம்பாதிப்பதே உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார், ஜென்டைல்ஸ் தேடுகிறாங்க. நமக்கு தேவையானதை ஏசப்பா தருவார். அதுக்காக வீடு கொடுக்க மாட்டார், நம்ம தருத்தராக இருக்கணும், ஒன்றுமே இல்லாமல் தெரியணுன்றது இல்லை. முதலாவது மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தணும், எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும், சபிக்கிறவர்களிடத்திலும் அன்பாக இருக்கணும், நம்மளை நிந்திக்கிறவர்களிடத்திலும் துன்பப்படுத்துறவர்களிடத்திலும் நம்ம அன்பாக இருக்கணும். எனக்கு நம்ம மதியாதர் வாசல் மிதிய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. 7-70 தடவை மன்னிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரையும், யாருக்குமே நம்ம தீங்கு செய்யக்கூடாது. வலது கண்ணத்தில் அறைந்தால் இடது கண்ணத்தை காட்டுன்னு சொல்லக்கூடிய ஏசப்பாட்ட இருந்துட்டு நம்ம என்னை வந்து இப்படி சுருக்குன்னு பேசிட்டாரு, இனிமேல் அவர் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே போயிடக்கூடாது. ஏசப்பா 7-70 தடவை மன்னிடான்னு சொல்கிறார். அப்போ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறத கவனமாக கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 ஆவியார் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக படிங்க. லூக்கா 2:10-11 எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 2:10-11 ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறார்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11வது வசனம் இப்படியா சொல்லுது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும்ட்டார். பழைய ஏற்பாட்டில் அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான், இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான். ஆனால் இங்கே ஏசப்பா வந்து புதிய ஏற்பாட்டில் 3 ரோல் இருப்பாருங்க. நீங்கள் ரகசியம், இது வந்து உண்மையான இயேசுவினுடைய சீஷர்களுக்கு தான் ஏசப்பா விளக்கி கொடுப்பார். ஏசப்பாவுக்கு பழைய ஏற்பாட்டில் 3 ரோல். அவர் இஸ்ரவேலின் ராஜா, அதாவது யூதருக்கு ராஜா. அதே மாதிரி அவர் சகல ஜனத்துக்கும் அவர் வந்து என்ன பாரு, ரட்சகர், மீட்பர். ரொம்ப முக்கியமான ரோல். இந்த ரோல் என்ன ரோல் வருது? தேவதூதன் அவர்களை நோக்கி, யாரு? காபிரியல் வர்றா. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். எல்லா ஜனம்னா யாரு? ஏதோ இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமா? அந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். இந்த இடத்துல அவருடைய ரோல் வந்து ரட்சகர். ஆனால் நம்ம வந்து பார்த்தோம்ல, ஏசாயா 44:6 அவர் இஸ்ரவேலின் ராஜா. ஆனால் லூக்கா 2ஆம் அதிகாரம் அப்படிங்கிறதுல அவர் 10வது வசனத்தில் 11வது வசனத்தில் அவர் யாருன்னா ரட்சகர். கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ இயேசு நமக்கு யாரு? ரட்சகர். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஆதாம் தொடங்கி இப்போ வரைக்கும் நம்ம பாவிகளாக இருக்க நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக அவரே, அதாவது உலகத்தை உண்டாக்கியவரே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகலத்தையும் ஆளுகை செய்கிறவரே வந்து நமக்காக மரித்து தற்போது நமக்குள்ளே உயிரோடு வாசமாயிருக்கிறார், நமக்குள்ள வாசமாயிருக்கிறார். சரியா? அவர் நீங்களே அந்த தேவாலயம் சொல்லியிருக்கார். நம்ம தான் தேவாலயம். ஏசப்பா அழகாக சொல்லியிருப்பார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15, மத்தேயு 12, 13, 14 வாசித்து பாருங்க, முக்கியமாக இருக்கும். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ பெரியவர் வந்து நம்மகிட்ட இருக்கும்போது, பெரியவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம போய் அவரை வெளியில் தேடிட்டு இருக்கக்கூடாது. ஆமென்.
லூக்கா 10:11, 2ஆம் அதிகாரம் 10:11 வாசித்தோம் இல்லையா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2:10 வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2லிருந்து 10 வரைக்கும் கூட வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம், அதில் 2ஆம் அதிகாரத்தில் 2 வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அதிலே 10வது வசனம் பாருங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென். நட்சத்திரம், இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த கிறிஸ்தவர்கள்லாம் கிறிஸ்துமஸ்ன்னு கொண்டாடிக்கிட்டு நட்சத்திரங்கள்லாம் கட்டிக்கிட்டு வராங்க. நட்சத்திரம்லாம் கட்டிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் ஏசப்பா அதில் இல்லை. மத்தேயு அப்படிங்கிற சொல்லப்படுது. ஒருவர் வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 43வது வசனம். அதே அதிகாரத்தில் 43வது வசனம், 2ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு 21ஆம் அதிகாரம். சுபஸ்ரீ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலினி எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43வது வசனம். எடுத்தவங்க ஒருத்தர் சத்தமாக வாசிக்கலாம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து, இது யார்கிட்ட இருந்து தெரியுமா? இஸ்ரவேலர்கள் இடத்திலிருந்து. இன்னைக்கு எங்கள் இஸ்ரவேல், நாங்களாம் இஸ்ரவேலர்கள், நாங்களாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாங்கள் இஸ்ரவேலாக இருக்கிறவங்களுக்கு நீக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் ஏன் அங்கே சொன்னார்? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னவர் தான். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டார். ஆமென். கனி கொடுக்கிற ஜனங்கள் தான். பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் கிடையாது. அவருக்கு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் கிடையாது. பாட்டு பாடி ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு கிடையாது. போய் ஞாயிற்றுக்கிழமையில் உட்காந்துட்டு நாங்கள் வந்து இயேசுக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்கிற ஜனங்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகள். ஏசப்பா தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் 15 அந்த மாதிரி இருக்கக்கூடிய 7ல் அவர் முக்கியமாக, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டேன்? நீங்கள் கனி கொடுக்கவும், அந்த கனிகளில் நிலைத்திருக்கவும், மிகுந்த கனிகள் கொடுக்கவும். கனி கொடுப்பது என்றால் என்ன? இயேசுவுக்காக நம்ம புறப்பட்டு போகணும். ஸோ அன்பை விதைக்கணும், எல்லாரிடத்திலும் சுவிசேஷத்தை சொல்லணும், ஸோ அவங்கள சீஷராக்கணும், அப்புறம் ஏழைகளுக்கு போய் உதவி செய்யணும், நற்செய்தியை சொல்லணும், நற்கிரியைகள் செய்யணும். ஸோ நம்ம அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இயேசுவோட வசனத்தை நம்ம உறுதிப்படுத்தணும். நம்மளுடைய விரல் தேவனுடைய விரல். இந்த கை வச்சு நம்ம ஜெபிச்சா நோய்கள் குணமாகணும். அதுக்கு தான் ஏசப்பா நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். வாசிங்க 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஏசப்பா கனி கொடுக்கிற ஜனங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். இடுக்கமான வாசல்களிலே உட்படுக்கிறவர்கள் சிலர். இந்த யோகநாதன் சார் கூட நம்மகிட்ட அடிக்கடி கேட்பார், சார் என்ன சார் காரைக்குடியில் அப்படி பார்த்தா ஒரு கிறிஸ்தவர்களோட நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே. அதுதான் ஏசப்பா அந்த பழைய ஏற்பாட்டில் நோவா காலத்தில் வெறும் 8 பேர் தான் தப்பிச்சாங்க. உண்மையான சத்தியத்தை அறிந்தவங்க இங்கே இருக்க மாட்டாங்கன்னு ஏசப்பா எழுதியே வச்சிருக்கிறார். ஏன்னா அங்கே எப்படி என்ன சொன்னாங்க? அந்த ஜனங்கள் பூரா பாகாலோட ஆவிகளை கும்பிட்டாங்க. ஒரு 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் கூட நிற்கலை. 12 கோத்திரத்தில் ஒரே ஒரு கோத்திரம், அது யூதா கோத்திரம் மட்டும். அதுவும் கடைசியில் அசிரியர்களோட கைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவங்களும் எல்லாரும் பாகாலோட ஆவியில் கடைபிடிச்சிட்டு, அதனால தான் இந்த வசனத்தை போடுறாரு. 21 மத்தேயு 21:43 சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுன்ட்டார். இது யூதர்களுக்கும் பொருந்தும், இது கட்டிட கிறித்தவர்களுக்கும் பொருந்தும், இது எல்லா கிறித்தவர்களுக்கும் பொருந்தும். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் கட்டிடத்தில் இல்லை. இயேசுக்கு கொடுக்குறதா இருந்தால் போய் ஏழைகளுக்கு, தெருவில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். நிறைய விஷயங்களுக்கு நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்ம விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 21:43 ஒருவர் வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ. இது யோவான் ஸ்நானன் சொன்ன வார்த்தை. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு பின்னால் வருகிறவர் இயேசு. அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலும் நம்ம ஞானஸ்நானத்தை பெறணும், அக்கினியினாலும் நம்ம ஞானஸ்நானம் பெறணும். அப்போ இயேசுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றால் மட்டும்தான் அவருடைய பிள்ளையாக முடியும். யோவான் 1:12
என்னை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுப்பார். எப்போ? அவருக்குள்ள ஞானஸ்நானம் வரும். மதம்லாம் மாற வேண்டாம், பெயரெல்லாம் மாற வேண்டாம், மொழியெல்லாம் மாற வேண்டாம், உங்கள் பேச்செல்லாம் மாற வேண்டாம். நீங்கள் நம்ம ஹரிகரன்னா ஹரிகரன், சரியா? தமிழ் செல்வன்னா தமிழ் செல்வன், ரோஹித்னா ரோஹித், அக்ஷயானா அக்ஷயா, சுபஸ்ரீனா சுபஸ்ரீ, மாலினினா மாலினி இருக்கலாம், தப்பே கிடையாது. மொழி மாற வேண்டாம். இயேசு மொழிக்கு சொந்தக்காரர் அல்ல, அதே மாதிரி ஒரு இடத்திற்கு சொந்தக்காரர் அல்ல, ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயேசு எல்லாத்திற்கும். அப்போ ஏசப்பாவுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்று உள்ளே வந்துட்டோன்னா அவருக்கு நம்ம பிள்ளையாக மாறிடுறோம். நம்ம நற்கரியை செய்யணும், ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். ஸோ மத்தேயு 8:11 ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 8:13, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்களேன். எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 8:11. மாலினிட்டெலாம் பைபிளே கிடையாதா? வாசிக்க முடியாதா? நான் பேசுகிறது கேட்கலையா? சுபஸ்ரீ பைபிள் இருக்கா? 8:11 மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுது, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ, அந்த ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு? அவங்க தான் அந்த இஸ்ரவேலர்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கியவர், இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க சொல்லியிருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ, எச்சரிக்கை, இயேசுவோட வசனங்களை படிக்காமல், இயேசுவோட வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல், புருஷன் பொண்டாட்டியோட பகையை உண்டாக்கிக்கிட்டு ஒரு அன்பு செலுத்தாமல், அதே மாதிரி நம்மளை சபிக்கிறவங்களை நம்ம ஆசீர்வதிக்காமல், சண்டை போடுறவங்களை நம்ம மன்னிக்காமல், பிறர் மீது எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டு புறப்பட்டு போகாமல், ஏழைகளுக்கு உதவி செய்யாமல், அதே மாதிரி யுத்த ஜபம் பண்ணாமல், இயேசுவுக்கு கனி கொடுக்காமல் இருக்கிறவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏசப்பா சொல்கிறத காதுள்ளவர்கள் கவனமாக கேட்க கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி இருந்த ஜனங்கள் தான் நம்ம. அப்படி இருந்தவர்கள் தான் முதல் முறையாக இயேசு நம்ம யோவான் 1:12 படி அவருடைய பிள்ளைகளானோட அப்போஸ்தல நடவடிக்கைகளில் ஏசப்பா ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் தான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. 10வது அதிகாரத்தில் 44வது வசனத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. என்ன? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இங்கே தான் புறஜாதிகளுக்கு இயேசு தெய்வமாகிறார். புறஜாதிகளுக்காகிய நம்மளை அங்கே இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தவர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களில் ஒரு முறை கூட அவர் புறஜாதிகளுக்கு அவர் சுவிசேஷம் சொல்வதற்காக வரல. சீஷர்கள் கூட முழுக்க சீஷர்கள் ஃபுல்லாகவே அந்த இஸ்ரவேலர்கள் தான். அவர் இயேசு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, ஆனால் இங்கே தான் முதல் முறையாக அங்கே புறஜாதிகள் மேலே இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும், அதான் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக, ஜோயல், அந்த யோவேல் தீர்க்கதரிசி, இங்கிலீஷில் ஜோயல், அந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டில், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னவர் இங்கே தான் ஊற்றுறார். மாம்சமான யாவர் மேலும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலேயோ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகங்களிலோ இயேசு சகல ஜனங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி சுவிசேஷம் சொல்லலை. ஆனால் வந்தார், அந்த கானானிய ஸ்திரீ ஒரே ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்காக கெஞ்சினதுனால அந்த கிருபை நமக்கு கிடைத்தது. இங்கே இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் சொல்கிறத கவனமாக கேட்க கடவர்கள். 10:28 வாசிங்க. அதே 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். 10ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம், அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியனோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரத்தாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அந்நிய ஜாதியோட கலக்கக்கூடாது. அதாவது யூதர்கள் வேற, சமாரியர்கள் வேற. அதனால தான் அந்த சமாரிய பட்டணத்துக்கு இயேசு அந்த கிராமத்துக்கு
இந்த சமாரியத்தினுடைய அந்த கிராமத்துக்கு போகும்போது, யூதனாக இருக்கும்போது நீ எப்படி என்னிடத்துல வந்து தண்ணி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கும். அப்போ தான் ஏசப்பா ஜாதியை ஒழிப்பார். யூதனன்றும் இல்லை, நீ கொடுமா, நீ கொடுக்குற தண்ணி அப்படிங்கிறது வந்து மீண்டும் மீண்டும் தாகத்தை உண்டாக்கும். ஆனால் நான் கொடுக்குற தண்ணீர் உங்களுக்கு ஜீவ தண்ணீர், அது ஒரு காலம் தாகத்தை உண்டாக்குதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நம்ம அந்நிய ஜாதி, பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் அந்நிய ஜாதி. இயேசு நமக்கு மரிக்கிற வரைக்கும் நம்ம அந்நிய ஜாதி. இயேசு மரித்து அவர் உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியானவர், நம்ம 10ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அதில் தான் 43 சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள். யாரை குறித்து? இயேசுவை குறித்து தான் சாட்சி கொடுத்தார்கள். இந்த வார்த்தை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ரொம்ப முக்கியமானது, ஆவியானவர் சொல்றதை கவனமாக கேட்க கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. புறஜாதிகளுக்கு அப்படிங்கிறது எண்ணாகமம் எடுங்க. ஒருவர் எண்ணாகமம் 23:9. ஏன்னா இயேசு வந்து அங்கே அந்த கட்டளையிலே கொடுத்துருக்கிறார், யாரோடையும் அந்நியர்களோட நீங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் இங்கே நிறைவேறுது. பழைய ஏற்பாட்டிலேருந்து பொக்கிஷத்தை மட்டும் எடுப்போம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனம். எண்ணாகமம் பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமத்தில், அதாவது நம்பர்ஸ், இங்கிலீஷில் நம்பர்ஸ், எண்ணாகமத்தில் 23ஆவது அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. 23ஆம் அதிகாரம் 9வது வசனம், கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். பாருங்க, யூதனானவன் மற்ற எந்த ஜாதியோடையும் கலவக்கூடாது, அவங்களுடைய நடை உடைய இருக்கக்கூடாது, பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவங்கள்ட்ட பொண்ணு எடுத்து பொண்ணு வாங்கக்கூடாது. அப்படி இருந்த இயேசு தான் இன்னைக்கு பூமியில் வந்து தனக்காக மறித்து எல்லாருக்கும், யோவான் 1:12 படி என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டார். பழைய ஏற்பாட்டில் அவர் வந்து பிள்ளை அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியாது. பழைய ஏற்பாட்டில் தாசன், அடிமை என்று தான் கூப்பிட முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்பா. அதான் அழகாக சொல்லியிருக்கிற ஆவியானவர் சொல்கிறத கவனமாக கேட்போம். ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு வசனம் அப்படிங்கிறது நம்ம சொல்லி முடிக்கலாம் ரொம்ப கவனமாக. ரோமர் 11:25. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம், எப்போது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இஸ்ரவேலருக்கு நீதி. ஏன்னா ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் சொல்லிட்டு ஏசப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 2000 வருஷம் புறஜாதிகளுக்கு கொடுத்தார். இன்ன வரைக்கும் நமக்கு கிருபை 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 கிருபைன்னு கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இயேசு ஏற்றுக்கிறல. இந்த கிறிஸ்தவர்களும் இயேசுவை அவருடைய வசனங்களை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டு வேற இயேசுவை, கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்கும், 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நீங்கள் கும்பிடுகிற இயேசுவே வேற, நீங்கள் சொல்கிற இயேசுவே வேறன்னு சொல்லியிருப்பார். ஒருவர் வாசிங்க 11:25. ரோமர், மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இங்கே தான் அவனுக்கு ஒரு வழி கிடைக்குது. என்ன, முதல்ல பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பூரா இஸ்ரவேலர்கள் ஒருவன் கூட இயேசுவை ஏற்றுக்கல, ஒருவன் கூட நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கல, இயேசுவையே கொன்னாங்க. யாரு? அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிருக்கிறவங்க தான் இயேசுவை கொன்னாங்க. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்கன்றவங்க தான் இயேசுவை கொன்னாங்க. எப்போ? பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருந்து இயேசு வந்து இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும். அந்த பரபாசுவை விடுவீங்க, இயேசுவை கொள்ளுங்க. சரி, இயேசுவை கொள்றதுக்கு அவங்க என்ன நியாயப்படுத்தினாங்க, என்ன சஸ்டிஃபை பண்ணாங்க? இவர் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார், ஓய்வுனால மீறிட்டார், நானே பிதான்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கன்னு சொல்லிட்டார், நானே அந்த ஆலயம்னுட்டார். இது பூரா எங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய 100 கிறிஸ்தவர்களும் இதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க. இயேசுவை அப்படி அங்கே எப்போ அது இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இயேசுவை கொள்ளுங்கன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கும்
நியாய பிரமாணத்தை பிடித்து கொண்டு விசுவாச பிரமாணத்தை கைவிட்டு இயேசு சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் ஓய்வு நாள், தசமபாகம், காணிக்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம், பொருத்தனை ப்ளஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் கை வச்சு ஜெபிச்சிடக்கூடாது, புறப்பட்டு போயிடக்கூடாது, ஏழைகளுக்கு போய் சோறு கொடுத்துடக்கூடாது, அல்லது மற்ற காரியங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவுக்கு விரோதமாக பாவத்திலும் சாபத்திலும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எச்சரிக்கிறார் இயேசு. இந்த பிரகாரம் 26 சொல்றாரு பாருங்க, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லாருங்க எப்ப? இஸ்ரவேலர் ஒருத்தன் கூட நரகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க பாருங்க. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படுவார்களா? இஸ்ரவேலர் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கு. எப்ப? புறஜாதியாருடைய நிறைவு. புறஜாதியாருடைய நிறைவு இப்போ இந்த காலத்தில் தான் இருக்கிறோம். புறஜாதியார்கள் சமாரிய ஸ்திரியை வச்சு, ஏசப்பா நான் உங்க கூட ரெண்டு நாள் தங்கியிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த 1 பேதுருவில் தெளிவாக சொல்லப்படும். அந்த 1 பேதுருவில் ஏசப்பாவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 1000 வருஷம். ஏசப்பாவுக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடம். அப்போ 2000 வருஷம். இது புறஜாதியாரோட நிறைவில் இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவ அல்லாதவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஆணோ பெண்ணோ அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. இயேசுவுக்கு ஒரே ஒருத்தர் தான். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சமீபத்துக்கு இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஓடி வந்துருங்க. அவர் மதம் மாற்ற வரல. அவர் வந்து எந்த விதமான கலாச்சாரத்தை ஒழிக்க வரல, அல்லது ஏதோ இருக்கக்கூடிய தெய்வங்களெல்லாம் வேற காரியங்கள் சொல்ல வரல. வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் அப்படிங்கிறது உண்டாக்கியவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புறஜாதிகளை பற்றி அதில் தான் சொல்றாரு 30வது வசனத்தில், ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாய் இருந்து. எங்க சொல்றாரு? ரோமருக்கு சொல்றாரு. ரோமர்ல தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த வசனத்தை. முற்காலத்தில் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில். இப்போவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து இப்போதும் அவர்களுடைய கீழ்ப்படியாமையிலே இரக்கம் பெற்று இருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். எந்த ஜனங்களை? இஸ்ரவேல் ஜனங்களை கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். யாராவது கேள்வி கேட்க முடியுமா? இந்த உலகத்தை உண்டாக்குனவர் ஏன் இப்படி பண்ணுறாரு? ஏன் இன்னைக்கு வந்து பயங்கரமான காட்டுத்தீ பரவுகிறது? ஏன் இந்த நிலநடுக்கங்கள் வருகிறது? ஏன் வந்து இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மியான்மர் நாடு அப்படிங்கிறது பெரிய பெரிய கட்டிடங்கள் அப்படியே சரிகிறது? ஏன் இன்னைக்கு தாய்லாந்துங்கிறது முழுக்க விபச்சாரம், முழுக்க வேசித்தனம். ஏசப்பா சொல்லியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் முக்கியமாக புறஜாதிகளாகிய உங்களுக்கு எனக்கும் வேசித்தனத்திற்கு விலகியிருங்கள் சொல்றார். விபச்சாரத்திற்கு விலகியிருங்கள்ன்றார். விக்கிரக ஆராதனைக்கு விலகியிருங்கள் சொல்றார். நொறுக்கப்பட்டதற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் அதுக்கு விலகியிருங்கள் சொல்றார். வேற எந்த பாரமான ஒன்றையும் உங்கள் மேல நான் சுமத்தலைன்னு சொல்றார். அப்ப வேசித்தனம், விபச்சாரம் ரொம்ப முக்கியமானது. பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. அதே மாதிரி ரெண்டகம் செய்தது சாலமோன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? ராஜாக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் வச்சு அப்ப ரொம்ப முக்கியம். ரெண்டகம் பண்றதுன்னா என்ன? ஏசப்பாவோட வசனங்களுக்கு கீழ்ப்படியாம வேற வசனங்களை படிக்கிறது. ஏசப்பா சொன்னதை பின்பற்றாம வேற எதையோ பின்பற்றுறது, வேற யாருக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் ரெண்டகம் பண்றது ஒரு விக்கிரக ஆராதனை. பொருளாசை, பணம் சம்பாதிக்கணும், கட்டிடத்தை கட்டி வச்சுக்கிட்டு தசமபாகம் காணிக்க நிறைய ஏசப்பா என்னை வந்து பயங்கரமாக வச்சிருக்கிறாருன்னு சொல்றது அது பொருளாசைக்காரர்கள் இயேசுக்கிட்ட நெருங்க முடியாது. பணக்காரர்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு, திருப்தியாக இருக்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு, நகைக்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு. சரியா? ஏழைகளுக்கு கொடுக்காதவர்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு. அக்கிரமக்காரரேன்னு சொல்றார். என் வசனங்களுக்கு அக்காலத்தில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உன் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துனோம் அல்லவா, உன் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உன் நாமத்தினாலே அந்த மாதிரி சொல்லக்கூடியது நோய்களை குணப்படுத்தினோம் அல்லவா, அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்றார். ஆவியானவர் சொல்றதை காதுள்ளவர்கள் கவனமாக கேட்க கடவர்கள். எல்லார் மேலும் இறக்கமாக இருக்கத்தக்க எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ஏசப்பாவோட நாம மகிமைப்படுவதாக. அன்புக்குள்ளே வருவோம். இயேசுவோட கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஸோ பட்டணங்களுக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது ஆரம்பமாயிருச்சு. ஏற்கனவே 2019-20 உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய அத்துணை கோடி ஜனங்களும் அப்படின்னு சொல்லி இன்னும் இயேசு எச்சரிக்கிறார். நீங்கள் வேணால் படித்து பார்த்துங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்கள் வீட்டில்.
ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், அதே மாதிரி நிலநடுக்கங்கள், இதெல்லாம் முடிவுக்கு ஆரம்பம். ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறத பாருங்க. அமெரிக்கா ஈரான் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கு? இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கு? ஏன் ரஷ்யா அந்த மாதிரி உக்ரைன் சண்டை போட்டுட்டு இருக்கு? ஏன் இன்னைக்கு இந்தியாவும் சைனாவும் நாங்கள் யானை டிராகன் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம்னு சொல்லுது? உலக நாடுகளிடையே ஏற்கனவே 3ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சு. 19, 14, 18, 19, 39, 45 தொடர்ந்து தற்போது உலகப்போர் நடந்து கொண்டு இருக்கிறது, 3ஆம் உலகப் போர். இந்த உலகப்போர் அப்படிங்கிறதுல அக்னியும் கந்தகமும் நெருப்பும். ஸோ கண்டிப்பாக இந்த பூமிக்கான அழிவு அப்படிங்கிறது அக்னி, கந்தகம், நெருப்பு அப்படிங்கிறத குறித்து இயேசு எச்சரிச்சிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு வெளியே வாங்க, புருஷனை மதிங்க, பொண்டாட்டியை மதிங்க, உண்மையா இருங்க. ஸோ வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. இந்த சிருஷ்டிகரை நினைங்க, சிருஷ்டியை வணங்காதீங்க, சிருஷ்டிகரை நினைங்க. இயேசுவுக்கு கீழ்ப்படிங்க, உண்மையில் உள்ளவருங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. காசை கொண்டு போய் எங்கேயோ கொடுத்து சாபத்தை வாங்காதீங்க. ஏசப்பாவோட சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, உண்மையுள்ளவர்களாக இருங்க. இயேசு உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். இப்போ கூட கண்களை மூடி இந்த உலகத்தை உண்டாக்கியவரே, வானத்தையும் பூமியையும் உலகத்தையும் உண்டாக்கியவரே, சகலத்தையும் உண்டாக்கியவரே. ஏன்னா மத்தேயு 28, 18, 19, 20 தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல புத்திரத்தாரையும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பலனை ஞானஸ்நானம் கொடுங்க. நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக அந்தமாக இருக்கக்கூடியது நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க. இதோ சதா காலங்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். நம்மோடு இருக்கிறவர் சொல்கிறாரு, அன்பு செய்ய சொல்கிறாரு. அன்பு அன்பு அன்பு, வேற எதையுமே ஏசப்பா சொல்லலை, அன்பு மட்டும்தான் செய்ய சொல்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறத கவனமாக கேளுங்க. கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்படுகிறது. ஸோ கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அன்பாக ஏசப்பா அழைக்கிறார். இயேசுவை உண்மையாக தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து